ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ரீஸ். இன்றைக்கி வந்து நம்ம பானி பூரி சாப்பிட்றோம் இல்லையா, அதோட பூரி தான் நம்ம பார்க்க போகிறோம். பர்ஃபெக்டாக ஹோம்மேட் பானிபூரி ஒரிஜினலாக. நம்ம வந்து இது சாகி ஆகிடும் அப்படிலாம் நம்ம நினைக்க வேண்டியதே கிடையாது. வெறும் 3 பொருள் போட்டு நம்ம கரெக்டாக பானிபூரியை வந்து ஸ்டாண்டர்டாக ரெடி பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறதுனால கொஞ்சமாக தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன குவான்டிட்டின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ரவை எடுத்துக்கோங்க 1 கப்பு. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா மாவு. உப்பெல்லாம் நம்ம போட வேண்டியது கிடையாது. அதில் ஹாஃப் தண்ணி, அந்த 1 கப்பு ரவைக்கு ஹாஃப் கப்பு தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சி ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம ரெஸ்ட் விடணும். நல்லா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் 15 மினிட்ஸ் ஆன பிறகு எடுத்து நம்ம லைட்டாக பிசைஞ்சிட்டு, நம்ம பிசைஞ்சியும் நம்ம ரவுண்டை எடுக்கலாம், குட்டி குட்டி ரவுண்டாக எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கூட ரவுண்டாக எடுத்து வச்சு 30 to 40 இது வரணும் உங்களுக்கு பூரி. சின்ன குட்டி குட்டியாக நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து 1 மந்த் ஆனாலும் இது கெட்டு போகாது. ஏன்னா நம்ம உப்பு போடலை. உப்பு போட்டிருந்தா தான் வந்து அது சாகி ஆகிடும். இது வந்து நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். ஸோ எல்லாமே உருட்டியாச்சு. இப்போ வந்து ட்ரையான மாவு போட்டு கரெக்டாக கிளறி வச்சுட்டு நம்ம ஒவ்வொன்றா எடுத்து உருட்டி வச்சுப்போம். 10 மினிட்ஸ் நம்ம உருட்டின பிறகு 10 மினிட்ஸ் மறுபடியும் ரெஸ்ட் விடணும். நம்ம எந்த சைடு உருட்டுறோமோ அது மேல் பக்கம் வரணும். நம்ம ஆயிலில் போடும் போதும் மேல் சைடு அப்படியே மேலேயே தான் இருக்கணும். கீழ் சைடு தான் ஃபஸ்ட்டு குக் ஆகணும். அப்போ தான் கிறிஸ்பியாக வரும். அந்த சைடு குக் ஆன பிறகு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடணும். ஒவ்வொன்றா விடுங்க. எல்லாமே தானாக உப்பி தான் வரும். எல்லா பூரியுமே பொங்கி வரும். அது பொங்கின பிறகு அந்த சைடு கோல்டன் கலர் வந்த பிறகு நீங்கள் இந்த மாதிரி திருப்பி விடுங்க. ஒவ்வொன்றா திருப்பி போட்டு அதே மாதிரி குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ தேவையோ நீங்கள் அப்போ அந்த பூரி சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. டாடா பாய்.